ஏயா மிஸ்ஸே கொடுக்குற அடிச்சா என்ன மேட்டம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொட்டார்னு அடிச்சா அந்த உயிரை போய் நல்ல ரியாக்ஷன் தான் சூப்பராக கிடச்சிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு கல்யாண பத்திரிக்கையோடு போகிறேன் அவர் கொடுக்க பார்க்குறாரு. இந்தா டாக்டர் பொண்ணாடா என் கல்யாணத்தில் பாலானனும் வந்திருக்காரு, அமீரனும் வந்திருக்காரு. 2 பேர்த்தையும் பக்கத்தில் நிற்க வச்சு போட்டோ எடுத்தது நான் மட்டும். ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்குறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க. பஞ்சாயத்து உனக்கும் முண்டாடி பிரச்சனையே இல்லைன்னு சொல்றிய, அப்புறம் எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்றிய? அவர் நல்ல வளர்ச்சியில் இருக்காரு, நான் கெட்ட வளர்ச்சியில் இருக்குன்னா சொல்லக்கூடாது. எனக்கும் கடவுள் செய்வார். ஏனே என்ன 1 2ன்னு சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி ரவுண்டா 10ன்னு பேசி முடினேன். விஜய் சார் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர். நம்ம நினைப்போம் அவர் நம்மளை பார்க்கலைன்னு, ஆனால் சினிமாவுக்கு பெரிய ஒரு அச்சாணியே உடஞ்சது மாதிரி இருக்குது. நம்மளுக்கு சினிமாவில் அவர் இருக்கணும். புரட்சித் தலைவர் எப்படி வந்தாரோ அந்த பாணியில் அவரும் வந்துக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி ஒன்றும் தப்பே இல்லையே. தலைதே அடுத்த விட பேச விட மாட்டார். புத்துடா நீ பேசாமல் அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காருல்ல, பாவம் பயங்கரமாக கோவம் வரும். யாரும் தப்பு பண்ணுனா டப்புன்னு கட்டுருவார். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 22 வருஷமாக இந்த தமிழ் சினிமாவில் ப்ராமினெண்ட்டாக அவருக்கான ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, பல காமெடிகளில் நம்மளை நல்லாவே சிரிக்க வச்சிருக்காரு. இன்றைக்கி என் கூட கஞ்சா கருப்பு அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் எங்கள் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு வந்ததுக்கு நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக சார். அந்த ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 22 வருஷ பயணம் எப்படி இருக்குது அதை நினைக்கும் போது? நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சினிமா எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கு, நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. பணம் இருக்கும் போது புரட்சித் தலைவர் பாடின பாட்டு தான் அது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா, பாதை மாறாமல் போக வேண்டும் தோழா. அப்படி இருக்கும்போது பணம் இருக்கும் போது மேனேஜர்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வருவாங்க. நம்ம எம்டி ஐட்டம்னா இங்கே வந்து பிக் பஸாரில் விட்டு போகிறாங்களோ இல்லை நம்ம மந்தலியில் விட்டு போகிறாங்களோ தெரியாது. நம்மளுக்கு போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளே அதை கவனம் செலுத்தி நம்ம வழிப்பாதையில் நடந்துக்கிறணும். ஏன்னா நான் ஒரு படம் பண்ணேன், என்னுடைய திமிரு என்னுடைய தலை கணத்தினால அதில் வந்து சைன் பண்ணேன். அப்போ நான் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கும் போது அப்போ எங்கள் அம்மா வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னுச்சு, என்னை பள்ளிக்கூடத்தில் படிக்காத விஷயத்த இப்போ காசு கட்டி படிச்சுட்டு வந்திருக்கடா, இன்னமேலையாச்சும் சுதாரிப்பார். அதே மாதிரி என் மனைவியும் சொன்னார் ஒரு வார்த்தை. அப்போவே நான் மேனேஜரை நம்பாதியேன்னு சொன்னேன், நீங்கள் கேட்டீங்களா? அதுபோக இவன் வந்திருக்கவங்க சரியில்லைன்னு சொன்னேன், அதை கேட்டீங்களா? மொத்தத்தையும் இழந்திருக்கீங்களங்க. நான் வேலைக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் ஊட்டி ஒரு இது பண்ணாங்க. அந்த தைரியத்தில் நான் இன்றைக்கும் நல்ல ட்ரெஸ் போடுறேன், நல்ல காரில் போகிறேன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், அதை நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். என்கிட்ட நீங்கள் நடித்த படங்கள்லேருந்து ஒரு சில ஸ்க்ரீன் கிராப்ஸ் இருக்குது, அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, அதை உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதை பற்றி பேசலாமா சார்? பருத்தி ஸோ அந்த படம் பற்றி சொல்லுங்கள். நடிக்கணும், நடிக்கலைன்னா அவர் டென்ஷன் ஆவார், அடிப்பார். இந்த அடியை நம்ம வாங்கி தான் ஆகணும். முதல் அடியே எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இவன் தாங்க இந்த சப்ளையர். ஓ அப்படியா, டேய் போடா அப்படின்னு லைட்டாக தட்டினார் ஒரு போலீஸ்கார். தட்டும் போது என்னையா அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க, ஏயா மிஸ்ஸே கொடுக்குற, அடித்தா என்ன மேட்டம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொட்டார்னு அடித்தா அந்த உயிரை போயிடுச்சு. ஒரு இப்படி மானிட்டில் பார்த்து, அண்ணே நல்ல ரியாக்ஷன்டா சூப்பராக கிடச்சிச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் அடிக்க சொன்னால் அடிச்சிருவியாயா, அவர் கொல்ல சொன்னால் நீ கொன்றுவாயா, ஏயா இப்படி பண்ணுறீங்க? அவன் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அவனை ஃபஸ்ட்டு டே வாடா, சீனில் அப்படி தாண்டா இருக்குது, வேறு எதுவும் பேசக்கூடாது
செத்து போயிட்டார். அமீர் அவர்கள் நீங்க பல இடங்கள்ல ஒரு குருவாவும் பார்த்தது உண்டு இல்ல அமீர் அவர்கள். அவர் மேல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உறவு இருந்திருக்கு? என்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய ரோடு போட்டு கொடுத்தவர் அவர். டேய் நீ இப்படி இருக்கக்கூடாதுடா, கல்யாணம் பண்ணுறா கல்யாணம் பண்ணுறா அப்படின்னு. திடீர்னு கல்யாண பத்திரிக்கையோடு போகிறேன் அவர் கொடுக்க. இது பார்க்குறாரு, ஏண்டா டாக்டர் பொண்ணாடா, உனக்கு யாரா டாக்டர் பொண்ணை நம்பி கொடுத்தா? ஏனே நீங்கள் வீடு போய் சொல்லிட்டு வருவீங்க ஒருக்கே. இல்லைடா பரவாயில்லடா, நல்ல வாழ்க்கைடா. ஆனால் எந்த மேடையிலும் ஒன்று சேர்க்காத ஒரு குருநாதர் ஒரு சிஷியரை வந்து ஏன் மேடையில் நான் ஒன்று சேர்த்தேன். அது கல்யாண மேடை தான். ஆமாம், என் கல்யாணத்தில் பாலானனும் வந்திருக்காரு, அமீரனும் வந்திருக்காரு. ரெண்டு பேர்த்தையும் பக்கத்தில் நிற்க வச்சு போட்டோ எடுத்தது நான் மட்டும்தான். அந்த ஒரு இது யாருக்குமே கிடைக்காது பாக்கியம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்த நீங்கள் தான் பண்ணியிருந்தீங்க. ஆனால் பருத்திவீரன் பொறுத்த வரைக்கும் அமீர் அவர்கள் பல விஷயத்தை அண்டர்கோ பண்ணார். அதாவது படமாக அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள. ஸோ அந்த படம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தது, நீங்கள் அந்த படத்துக்காக எவ்வளவு உழைப்பு போட வேண்டியதாக இருந்தது? இயக்குனர் வந்து நாங்களாச்சும் பரவாயில்ல, இயக்குனர் வந்து ஒரு தமாசில் இருந்தார். ஏன்னா நோம்பு டயம், எச்சி முழுங்கக்கூடாது, தண்ணி குடிக்க மாட்டார், சாப்பாடு கிடையாது. அதோடு உட்காந்து அப்படியே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு வட்டம் நான் தூங்கிட்டார். நான் போய் எழுப்புறேனே, டைம் ஆச்சுனே, டேய் விடுறா தண்ணி கொண்டு வாடா, தொழுகையை முடிச்சுட்டு வந்துடுறேன்டா, இந்த போர்வை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னா தொழுகையை முடிச்சுட்டு வந்து இது பண்ணார். அமீர் அவர்கள் அந்த படத்துக்காக வெறும் ஃபிசிக்கலான உழைப்பு மட்டும் இல்லாமல் மென்டலி அவர் ட்ரெயின் பண்ணப்பட்டார். அந்த பண விஷயமும் உங்களுக்கும் தெரியும் எத்தனை பிரச்சனைகள் சந்திச்சாரு அப்படின்னு. ஸோ அந்த டைம் நீங்கள் செட்டிலையும் பார்த்துருப்பீங்க, எப்படி ஓடி அந்த படத்தை எடுத்தார்? அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அது அவங்களுக்குள்ள ரெண்டு பேர்த்துக்குள்ளே உள்ள பிரச்சனை. நாளைக்கே சூர்யாவே ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வந்தாருன்னா இவர் பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி கார்த்தி வந்து ஒரு படம் பண்ணுங்க எங்கள் கம்பெனிக்கு அப்படின்னா இவரும் பண்ண போயிடுவார். அதில் நம்ம இருக்கமா இல்லையான்னு தான் டவுட்டாக இருக்குது. நம்ம கூட இருப்போமா இல்லையாங்கிறதா சந்தேகமாக இருக்குங்க. இவர் சொல்லலாம் கஞ்சா கருப்பு வேணும் இந்த கேரக்டருக்கு போட்டு விடுங்க அப்படின்னு, அவ சொல்லலாம் அவங்க பக்கத்து இல்லை கஞ்சா கருப்பா அப்படின்னு ஒரு இழுக்கலாம் அப்படின்னா இருக்க மாட்டாங்க. சேர்ந்துருவோம், நாங்கள் மறுபடியும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு இணைப்பில் படம் பண்ணுவோம். ஓகே, ஆனால் அந்த டைமில் செட்டில் போட்ட எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராம் படத்துக்கு அவர் சொன்னார், திடீர்னு நைட்டோட ரைட்டாக போய் படம் அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து படம் எடுத்த கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு. பருத்திவீரனுக்கும் அந்த மாதிரி கதைகள்லாம் நடந்துதா? எப்படி அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணார்? இல்லை கரெக்டாக பண்ணார். ஏன் இளைய தளபதி விஜய் சாரே வந்தார், விஜயனே ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார். வந்துட்டு அடுத்த ஒரு மூமெண்ட் வந்து நான் கஞ்சா கருப்பண்ணி மூமெண்ட்டை நான் கற்றுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனார். பஞ்சாயத்து ஆத்தாடி பால்டைல் குடிச்சிட்டாண்டா. இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட கேரக்டராக இருந்தது. காமெடியில் உங்களுக்கு வேற ஒரு பரிமாணமும் அது கொடுத்துச்சு. உண்மையிலே விமல் வந்து நல்ல ரொம்ப பாசமாக இருப்பாப்பு. இப்போவும் உங்களோட சேர்ந்து நினைக்கிறார். எதாக இருந்தாலும் அண்ணே என்னென்ன வேணும் என்னென்னு அப்படின்னு கேட்பாப்புல. எதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பாப்பு. அப்போ இந்த கேரக்டர் இப்படி சொல்லவுமே என்னடா ஏதோ சின்ன பிள்ளைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்குறாப்புல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறீங்க. ஐயோ பஞ்சாயத்து, உனக்கும் முண்டாடி பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறிய, அப்புறம் எதுக்குடா பிரச்சனைன்னு சொல்கிறிய, அதே பிரச்சனையாமல அப்படின்னா உள் வாங்கி உள் போட்டு இழுப்பாப்புல. ஆனால் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அவர்களுமே உங்களோட பயணிச்சிருப்பார், அதாவது பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவராக வந்திருப்பார். ஸோ அவர் அந்த டைமில் எப்படி இருந்தார், இந்த ஒரு வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? எல்லாத்துக்குமே நல்ல வளர்ச்சிட்டியா, அதை பற்றி நம்ம குறையிலே சொல்லக்கூடாது. கடவுள் பார்க்குறேன் செய்கிறேன், அவர் நல்ல வளர்ச்சியில் இருக்கார், நான் கெட்ட வளர்ச்சியில் இருக்கணும்னா சொல்லக்கூடாது. எனக்கும் கடவுள் செய்வார், செய்யும் போது நான் வந்து அதை பயன்படுத்தி போய்கிட்டே இருக்கணும். புரியுது. அதுக்காக வந்து ஒருத்தர் அப்படி இருக்காரு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த விஷயத்தே நம்ம பேசவே கூடாது. இல்லை அந்த கம்பேரிசனுக்கெல்லாம் நான் வரல, நான் சொன்னது வந்து அவங்களோட சேர்ந்து அந்த ஆரம்ப காலத்தில் பயணிச்சதுனால அந்த ஒரு எல்லாருமே பயணிச்சிருப்போம். நானும் அஜித் சாரோடு நடித்தேன், விஜய் சாரோடு நடித்தேன், சரத் சாரோடு நடித்தேன். 2 பேருமே நடிக்காதவங்க, சிவாஜி அவங்களோட தான் நடிக்கலை. அதுக்கு நான் வருத்தப்பட்டு என்ன பண்ண முடியும்? சிவகாசி. ஆமா ஆத்தாடி பேரரசு. ஏனே இன்னும் 1 2 சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி ரவுண்டா 10 பேசி முடினே. டேய் அண்ணா ஒரு விஜய் ரொம்ப வணக்கம்ண்ணா, 10 எடுத்துட்டு வாடா பெட்டி. என்னடா இவ்வளவு ஒன்று, என்ன சின்ன பிள்ளை மாதிரி பேசுகிற,
ரவுண்டாக 10 லட்சம் பேசி முடிச்சல்ல அதில் சிரிச்சுருவார். பிரகாஷ் ராஜ் சார் இல்லை, விஜய் சார் சிரிச்சுருவார். சீன்லேயே வந்து நைஸ் சார். அண்ட் விஜய் சாரோட அழகிய தமிழும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க, இதுவும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க சிவகாசியும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அவரோட ட்ராவல் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். விஜய் சார் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், நம்ம நினைப்போம் அவர் நம்மளை பார்க்கலைன்னு, ஆனால் என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன வைக்கிறோம்னோ கரெக்டாக எல்லாத்தையும் நோட் பண்ணுவாப்புல. பேச மாட்டார் யார்கிட்டையும் அதிகமாக. அப்படியே இருப்பார், அப்படியே இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். அழகிய தமிழ் மகன் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நான் ஃபோனில் கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பிடிச்சிருக்குன்னு ஒரு படம், அசோக்கோட லிங்குசாமி சாரோடைய அசோசியேட்டு கனகராஜன் சொல்லிட்டு படம் பண்ணுறாரு. ஓகே, வாடகை 1.5 லட்சம் ரூபா கட்டிட்டோம்னே, இன்னைக்கு எடுக்கலைன்னா அது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டார். நான் ஒரு படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டேன், இந்த மாதிரி 1.5 லட்ச ரூபா அவங்க இந்த மேன்ஷன் கட்டிட்டாங்களாம், அதை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சென்னை வந்து இறங்கி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்க அந்த 1.5 லட்ச ரூபா கவரில் போட்டு கொடுத்து விட்டார் கேட்காமலே. ஏன்னா ஒரு கஷ்டப்படுற மனுஷன், நம்மளுக்காக இந்த டேட்டை இவங்க சைடு தப்பா அவங்க சைடு தப்பான்னு தெரியாது. இவருனால அந்த சம்பளம் பாவம், இவர் சம்பளம் அங்கே போய் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபா அந்த மேன்ஷன் கட்டிட்டாரான். அந்த ஒரு கேட்காமலே பண்ணுற மனசுங்கிறது இருந்திருக்கு அவருக்கு. ரொம்ப அடுத்த நாள் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். தெய்வமே ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? இங்கே மாட்டிட்டீங்க, அவங்க தப்பு பண்ணாலா இவங்க தப்பு பண்ணாலான்னு தெரியாது, ஏனால முடிஞ்ச உதவி அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பேச முடிச்சிட்டேன். பெருசாக அதை பற்றி இந்த சொல்லிக்கிறதோ அது மாதிரி ஆழ்த்திக்கிற விஷயம்லாம் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தில் விஜய் சார் அவர்களை பற்றி பெருசாக எனக்கு தெரிஞ்சு அவர் கூட பேசுகிறவங்க கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, அவர் உதவி செய்கிறதையும் பெருசாக சொல்லிக்காமல் பேசவே மாட்டார் யார்ட்டையும், அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுவார். ஆனால் அவர் இப்போ அந்த கெரியர் பீக்கில் இருக்கார். இப்போ ஆக்சுவலி அந்த சினிமாவை குவிட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறது ஒரு வருத்தம் இருக்காங்க. எனக்கே ரொம்ப வருத்தம் தான். சினிமாவுக்கு பெரிய ஒரு அச்சாணியே உடஞ்சது மாதிரி இருக்குது. நம்மளுக்கு சினிமாவில் அவர் இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு 2 படமாச்சும் நடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போத்தே அது ஒரு இதாக இருக்கும். அவரை சுற்றி தமிழ் மக்கள் எல்லாருமே வேலை கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு 10 நாள் வேலை கொடுத்தாருன்னா நான் உழைக்க மாட்டேன்னா? ஆமாம், 10 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்ச ரூபாயின்னு 10 நாளைக்கு 20 லட்ச ரூபா. இந்த மகாராசன் நான் கும்பிட மாட்டேன்னா? அவர் நடிக்கணும் தான் உங்களோட ஆசையும் இருக்குது. ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கிற பாதை எப்படி ஆக்சுவலி பார்க்குறீங்க? நல்ல பாதை, நல்ல பாதையாக இருந்தாலும் இந்த கலைத்துறையில் இருந்துக்கிட்டே அதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான ஆசை மட்டும் இருக்கு. ஆனால் இப்போது நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அமைதியாக இருப்பார், பெருசாக பேச மாட்டார், செட்டில் எல்லாரையும் கவனிப்பாருன்னு. இப்போ ஸ்டேஜில் ஏறி ஃபயரி ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏங்க, இப்போ சினிமாவில் நடித்தவங்க அரசியலில் பேசுகிறது வந்து பெரிய விஷயமா? புரட்சித் தலைவர் எப்படி வந்தாரோ அந்த பாணியில் அவங்க வந்துக்கிட்டு இருக்காரு, அதை பற்றி ஒன்றும் தப்பே இல்லையே. அவர் பாதையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் விஜயகாந்த் சாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜய் சார் பண்ணியிருக்கீங்க. கேப்டன் மாதிரி ஒரு மனுஷன் நம்ம பார்க்கவே முடியாது. அவரும் ஏய் என்னடா இங்கே விட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூப்பிட்டு சொல்லுவார். கேப்டன் கார்டு போடவே மாட்டேங்கிறா கேப்டன், சொல்லுங்கள். நாளைக்கு போட என் பேரை சொல்கிறா, உடனே வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லுவார். இதுவும் தலைதே அவர் பாட்டுக்கா ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சரி, வெள்ளையினாலும் லாங்காக நம்ம பார்த்தாலும் சரி, அண்ணே ஜி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு. சாப்பிட்டேன் ஜி. என்ன சாப்பிட்டீங்க? நான் பிரியாணி கொடுத்து விட்டேனே வந்துச்சா? ஐயோ எனக்கு வரலையே. ஸ்டேஷனில் கூப்பிட்டு ஏன்னா அவருக்கு தான் கொடுத்து விட்டேன்ல. அண்ணே மொத்தமாக கொடுத்துட்டேன் சார், அதில் போயிடுச்சு அவருக்கு. ஓ கேரியில் வந்த பிரியாணி உங்கள் விட்டு தானே ஜி அப்படின்னு நான் கேட்பேன். அப்புறம் சாப்பிட்டு எப்படி சாப்பிடலன்னு சொல்கிறீங்க? அவர் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. அவர் எப்போதுமே எங்கே பார்த்தாலும் ஒரு சட்டியை வச்சுருவார், ஒரு கோழியோ மட்டனோ கிண்டி சாப்பாடை போட்டுக்கிட்டே இருப்பார். செட்டில் எல்லாருக்குமே பிரியாணி அவரே செய்ய ஆரம்பிச்சிருவார். யாரை பற்றி எதிர்பார்க்கறதெல்லாம் கிடையாது. எதுக்கு அடுத்தவனை எதிர்பார்க்க அப்படின்னா அவரே விரவ வெட்டுவார், வைப்பார், கொளுத்துவார், கொளுத்தி போட்டு சாப்பாடை போட்டு போய்கிட்டே இருப்பார். அதாவது அஜித் அவர்களோட பழகின படத்தில் நடித்த யார் பார்த்தாலும் அவங்க சொல்கிறது
உங்களுக்கு தெரியாது அவர் எல்லாரையும் வச்சு காமெடி பண்ணுவார், உட்கார வச்சு பேசுவார், திடீர்னு கமெண்ட் அடிப்பாருன்னா கேள்விப்பட்டோம். ஆமாம் தான் செய்வார். அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கா? ஏதாவது ஒரு ஞாபகங்கள் இருக்கு ஷேர் பண்ணுங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தில் என்ன பண்ணி அப்படின்னு கேட்டார். சொன்னேன், டேய் பொத்துடா, டேய் பொத்துடா, அடுத்த விட பேச விட மாட்டார். பொத்துடா நீ பேசாமல், அவர் தான் பேசிக்கிட்டு இருக்காருல்ல பாவம், இடையில நீ எதுக்கு போடுற? அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக நீட்டாக பேசுவார் மனுஷன். பேசிட்டு இருக்கும்போது டக்குனு யாராவது இன்டர்ஃபியர் ஆனா உள்ளே வந்தாங்கன்னா யாரை கட்டு வந்த நீ பாப்பார். டே போங்கடா, ஏன்டா என்ன உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் வாட்டுக்கு கேரவன் கூலி போயிட்டாருன்னா மறுபடியும் கூப்பிட்டு வர 2 மணி நேரம் ஆகும்டா. கொஞ்சம் கோவம் வருமா அவருக்கு செட்டில்? பயங்கரமாக கோவம் வரும். யாரும் தப்பு பண்ணா டப்புன்னு கட்டுருவார்.